தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எழுவாறு முய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அருளிச் செயல் வேதமா, தமிழ் வேதமா, அருளிச் செயல் வேதமா? ஆம் 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 என்று பறைசாற்றுறோம். நல்ல மார்கழி பொழுது, எங்கே பார்த்தாலும் தமிழ் மறைகளே மிடறு ஒலிக்கச் சொல்கின்றனர். 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த தமிழ் மறையை ஆரிய வேதத்துக்கு துல்லியமாக செய்ய வேணும் என்று பலர் பரிசிரமப்பட்டனர். ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணணும், திஸ் இஸ் வேதா என்று செய்யறதுக்கு. அதுக்கு பண்ண பெரிய உபகாரம் பண்ணவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அவர் இருந்த காலத்தில் ஆரிய வேதத்துக்கும் இதற்கும் சாமியம் என்று சொல்லிட்டு போயிட்டார். அருளிச் செயல் வேதமா என்று இப்போ நம்ம சொல்லுவோம். ஒருபடி மேலே போகிறோம். இதற்கு பெரிய உபகாரமாக இருந்தவர்கள் தமிழர்கள். வைணவர்கள், வைணவ பெரியார்கள் என்ன பண்ணா, தமிழ் அனாதி ஆக தமிழிலே சொன்ன வேதமும் வடமொழிக்கு துல்லியமேன்னு சொல்லி அந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற அவர்கள் செய்து போந்தனர். அது பெரிய உபகாரம். காலம் கடந்து வந்து தமிழுக்கு இன்னும் ஏற்றம் சொல்ல இந்த தமிழிலே சொல்லப்பட்ட வேதமே, தமிழ் வேதம்னு நம்ம எடுக்க போகிறதில்ல, தமிழிலே சொல்லப்பட்ட வேதம், அவ்வளோதான். இதுவும் வேதமே என்று சொல்ல போகிறோம். இதுக்கு எப்படி நமக்கு ஒரு ஸ்பார்க்குன்றோமே ஆங்கிலத்தில், ஒரு தாட் எப்படி வந்ததுன்னா, ஏதோ இந்த ஷெல்ஃப்ஸ் அலமாரை எப்படி தேடுகின்ற போது ஒரு துண்டு சீட்டு அதில் தமிழர்கள் அருளிச் செயலை வேதமே என்றனர். தாத்தா எழுதினாரா இல்லை தாத்தார் எழுதினாரா இல்லை பிதாமகர் எழுதினாரான்னு தெரியல. மாத்தாமகர் அருளிச் செயல், தமிழர் அருளிச் செயலை வேதமே என்றனர். இடர்காடரின் பதிகங்களை படிக்கவும்னு ஒரு குறிப்பு இருந்தது, அவ்வளோதான். அதுலேருந்து நமக்கு ஒரு உற்சாகம், உத்வேகம். பரவாயில்ல, இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரலையே. அருளிச் செயலானது திராவிட வேத சாகரம் என்னார் நாதமுனிகள் தான் அதை எடுத்து பிரசித்தப்படுத்துகிறார். அவர் திராவிட வேதம்னு சொல்கிறார். அப்புறம் கம்பனும் சொல்கிறான் தன்னுடைய பாயிரத்திலே, வேதம் தமிழ் மறைன்றான். வேதம் செய்த மாறன் என்று நாம் பிரசித்தமாக போற்றி வரும். ஏன் அப்பன்னா, இது எதுக்கு ஒரு தமிழ் வேதம்னு ஏன் சொல்லுவானே, இதுவே வேதமே என்று சொல்ல முடியுமா? இன்னும் ஒருபடி மேலே போய் இதை நிர்தாரணம் பண்ண முடியுமான்னு ஒரு வெறி நமக்கு. ஆஹா, அருளிச் செயல் வேதமேன்னு சொல்ல போகிறோம். மடவரல் அன்னை மீர்கட்கு என் சொல்லிச் சொல்லுகேன், மல்லை செல்வ வடமொழி மறைவாணர் வேள்வியுள் நெய் அழல் வான் புகை போய் திடவிசிம்பில் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் படவரவு அணையான் தன் நாமமல்லால் பரவாள் இவளே என்று நம்மாழ்வார் சொல்றார். வடமொழி மறை வாணர், குட்டநாட்டு திருப்புலியூர் பொற்கொடி நாயகி பேரே பாருங்க. அந்த தாயாருக்கு பேரே தமிழில் தான், மலையாள நாடாக இருந்தாலும் தூய தமிழ் பெயர் பொற்கொடி நாயகி சமேத மாயப்பிரான். குட்டநாட்டு திருப்புலியூரை சொல்றச்சே இவ்வளோ அடைமொழி கொடுக்கிறார், விசேஷனம் வைக்கிறார். வடமொழி வாணர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதுக்கு இவ்வளோ வைக்கிறார்.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிராட்டி பராங்குச நாயகி என்ன பண்ணுறாளாம், தோழி பாசுரம் கருமாணிக்க மலை மேல்றதுல 9ஆம் 10 8ஆம் திருமொழி 9ஆம் 10 8ஆம் திருமொழி அதில் கடைசி தோழிப்பதியமாக வரும். தீர்ப்பாரையாமினி துவளில் மணிமாடமோங்கு 3வது தோழி பாசுரம், மிகுந்த தமிழ்ச்சுவையுடைய பாசுரம். அதில் எடுக்கிறச்சே இவ்வளோ அப்ஜெக்டிவ் கொடுக்குறார். ஆனால் இந்த தோழி என்ன சொல்கிறா, இவ்வளோ பேர் இங்கே இருக்கா, யாரு, மல்லை செல்வா, மிகுந்த சீரும் சிறப்பும் விளங்குகின்ற வேதத்தை, மல்லை செல்வ வடமொழி மறைவாணர் வேள்வியில், வடமொழி என்ன சொல்றது, எப்போ பாரு கர்மாவை பண்ணுன்னு சொல்றது, அதுவும் நெய்யி, வேள்வியுள் நெய் அழல் வான் புகை போய் திடவிசிம்பில் அமரர் நாட்டை மறைக்கும். ஒரு சர்க்காசம், இங்க வஞ்சப்புகழ்ச்சி அணின்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ பண்றா, ஆனால் என் பிராட்டி எம்பெருமான உபேயமாக இருக்கக்கூடியவன், உபாயமும் உபேயமும் அவனே என்று சித்தமாக பற்றாளே. அவன் என்ன சொல்றா, அரிர் நாமைவ 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 மம ஜீவனம் நாஸ்தியைவ 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 கதிரன்யதா. அவ்வளோதான் அரி பேரை சொல்றா. மடவரல் அன்னை மீர்கட்கு, எப்படிப்பட்டவள், மடப்பு மிகுந்த அச்சம் மடம் நாணம் ஆகிய உயர்ந்த குணங்கள் உடைய இந்த பெண்மணி, எம்பெருமானுக்கே அற்றுப்போன இந்த பெண்மணி உங்கள் பெண். தோழி சொல்றா, மடவரல் அன்னை மீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன். இங்க எத்தனை பேர் வேதம்லாம் பண்றாளே, அவளை உற்று நோக்குங்கால், உங்களுடைய பெண் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கா. கோவிந்தா தாமோதர மாதவேதி விக்ரேதி காமா கிலகோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவிருத்தி தத்யாதிகம் மோகவசாத் அவோச்சத் கோவிந்த மாதவ தாமோதரேதி. அவ்வளோதான், கோவிந்த தாமோதர மாதவேதி. லீலாசுகர் சொல்லிட்டு போயிட்டா. அதனால வடமொழி மறைவாணர், முதல்ல வடமொழி மறை, இங்க மறைன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால ஆழ்வார் பாசுரத்திலேருந்து சொல்றோம். வடமறைன்னு ஆழ்வார் சொல்லலை. ஒன்று, நம்மளுடைய முதல் குறிக்கோள் அருளி செயல் வேதமே. திராவிட வேதம்னு சொல்றோம், போற்றோம். இருந்தாலும் அது எதுக்கு திராவிட வேதம் ஆரிய வேதம்னு பிரிவு இருக்கா? ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி, ஒரே ஒரு பரம்பொருள் தான். அது ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் வைணவர்கள் ஏற்றுக்கொண்ட மிக உன்னதமான கோட்பாடு. அப்போ அந்த எம்பெருமானை காட்டுறதுக்கு ஒரு கிரந்தம் தானே இருக்க முடியும். அந்த கிரந்தத்தினுடைய பரிமலர்ச்சி வேணா நிறைய இருக்கலாம், ஆனால் கிரந்தம் என்பது ஒன்றா தானே இருக்கணும். ஏன்னா எம்பெருமான் சத்தியம், சத்தியம்னா ஒன்று தானே சத்தியமாக இருக்க முடியும். அந்த சத்தியமான பொருளை அனாதிகாலமாக சொல்லக்கூடிய கிரந்தமும் ஒன்றாகத்தானே இருக்கணும். அதை விரிவுபடுத்த, அதனுடைய பொருளை விளங்கச் செய்ய வேண்டுமானால் பல கிரந்தங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிறச்சே அந்த வேதமாகிய சத்தியம் ஒன்றாகத்தானே இருக்கணும். அப்புறம் அது காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப வியாசர் விபாகம் பண்ணாரே ஒழிய வேதம் என்பது ஒன்று. அப்படி இருக்கும்போது இது என்ன பশ্চিம வேதம், பூர்வ பশ্চিம தட்சிண உத்தரன்னு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஆனால் ஏன் திராவிட வேதம்னு சொல்றோமோ அந்த மொழியிலே நமக்கு விளங்கச் செய்தனர். அந்த தத்துவத்தை, அந்த உண்மை பொருளாகிய சத்தியத்தை பாஷா கீதி என்று சொல்லப்படுகிற வெர்னாக்குலராக அவரவர்கள் புரியும் வண்ணம் நமக்கு விளக்கினர். எப்போ? கிட்டத்தட்ட 1000 வரலாற்று முறையாக எடுத்தால் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு, ஆக 1500 வருடங்களுக்கு முன்பே அந்த எம்பெருமானை, அந்த சத்திய பொருளை அவரவர்களுக்கு ஏற்ற மொழியிலே கூறலாம் என்பதை முதலிலே எடுத்து உரைத்து, அந்த மொழியிலே கூறப்பட்ட அந்த தத்துவமும் உண்மை தத்துவமும் என்ன உண்மை? எம்பெருமான் ஆகியவன் குணங்கள் உடையவன், அனந்த கல்யாண குணகணஹா ஏய பிரத்யநீகன், எந்த தவிர்க்க வேண்டிய குணமும் இல்லாத அந்த எம்பெருமானை, குணக்கடலை அனுபவிப்பதற்கு
அவன் இட்ட கட்டளையாக அவனுடைய அடியார்கள் சொன்ன தமிழ்ப்பாயிரங்களை கொண்டு சொல்லலாம்னு 1500 1600 வருடங்களுக்கு முன்னே வைணவர்கள் செய்து போந்தனர். ஒன்று அந்த சத்தியம், முதல்ல அந்த சத்தியம் ஒன்று ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அவனை விளக்குகின்ற அந்த உயர்ந்த நூலானது அவனாலே வந்த நூல், தன்னுடைய மகனாகிய பிரம்மனுக்கு வந்த நூல், அதை அனைவரும் புரிய வேண்டும் என்று தென் தேசத்திலே காவிரிக்கரை தாமிரபரணிக்கரையிலே உதித்த மகனீயர்கள் அந்த வேதத்தை தான், அதனுடைய வேதத்தை அப்படியே மொழிபெயர்க்கல, அந்த வேதத்தினுடைய உண்மை பொருள். ஏன்னா வேதம் என்பது கலங்கி இருக்கு, ஒரு கட்டு, அந்த கட்டுல பல விடயங்கள் இருக்கு. ஆனா அதனுடைய உண்மை பொருளை எடுத்து எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்க வேண்டும், கலியில இதுதான் முடியும் என்று அதை அவர்களுக்கு தெரிந்த பாடையிலே மொழியிலே செய்தனராக. இது வேதம் தானே, ஆக அது வடவேதம், இது தென் வேதம், திராவிட வேதம் என்று சொல்வது உச்சிதமே. ஆனால் அதை காட்டிலும் ஒருபடியா இது திராவிட மொழியிலே செய்யப்பட்ட வேதம். அங்கதான் வரேன். வேதம்னா வடவேதம், தென் வேதம், மேற்கு வேதம், கிழக்கு வேதம், அமெரிக்க வேதம்னு இருக்க முடியாது. எம்பெருமானை காட்டும் இடத்திலே, அந்த ஸ்ரீயப்பதியை காட்டும் இடத்துல ஒரு வேதம் தான். அந்த வேதத்தினுடைய உண்மை பொருள்களை, சாரார்த்தங்களை திராவிட வேத சாகரம், அந்த வேத சாகரத்தை திராவிட மொழியாலே, திராவிட சரஸ்வதியாலே, சாரஸ்வதம்னா மொழி ஆகிய திராவிட மொழியாலே கொடுத்தனர். அதுதான் ஒரு ஏற்றம். வெறும் திராவிட வேதம்னா அது வடநாட்டு வேதம் ஒஸ்தி, தென்னாட்டு வேதம் ஒஸ்தி இல்லைன்னா இல்லை. ஏன்னா இதுவும் வேதம் அதுவும் வேதம். இதுக்கு எங்க முதல்ல ஆக்கிறோம்னா, நம்மாழ்வார் சொல்றார், வடமொழி மறைவாணர். வடமறைவாணர்னு சொல்லல, வடமொழி. ஆக வடமொழியிலே இருக்கிற வேதம். அப்படின்னா தென்மொழியிலே அந்த வேதத்தை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அந்த தென்மொழியிலே அந்த வேதத்தினுடைய சாரத்தை சொல்கின்றது அருளிச் செயல் என்று ஆழ்வாரே தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொல்றார். முதல் இன்டர்னல் எவிடன்ஸ் சொல்றோமே, புரிஞ்சுக்கோங்க. வடமறைன்னு சொல்லல. வடமறைனா ஏதோ வடக்கே இருக்கிற ஒரு மறை, அப்படின்னா தெற்கே இருக்கிற மறை நாடும், அப்படி இல்லை. வாழ்வாருடைய பத பிரயோகம் பாருங்க, வடமொழி மறைவாணர். ஆச்சா, ஏன் இவர் இப்படி பண்ணார்? வடமொழியிலே இருக்கக்கூடிய வேதமானது கர்மத்துக்கு ஒரு காலத்திலே பிராதானியம் கொடுக்கிறது, இன்னும் கர்மத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த கர்மத்தாலே எம்பெருமானை அடைய முடியாது. என வைணவர்களுடைய கோட்பாடு கர்மமும் கைங்கரியத்துக்குள்ளே புகும். சாஸ்திரம் பிள்ளை உலகாரியன், கர்மமும் கைங்கரியத்துள்ளே புகும். அப்படின்னா அந்த கைங்கரியம் வரணும்னா எம்பெருமானுடைய குணத்தில் ஈடுபடணும். வசி வதான்யா குணவான் ருஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு. அப்படி அவன் குணத்தில் ஈடுபடணும்னா இருந்தமிழ் அமுதமென்னும் பொய்கையாழ்வார் எடுக்கிறார். அந்த எம்பெருமான் குணத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? நமக்கு தெரிந்த மொழியிலே, பிறரும் அறியக்கூடிய மொழியிலே, எல்லோரும் உபயோகிக்கின்ற மொழியிலே இருந்தமிழ் அமுதமென்னும் பொய்கையாருடைய வாக்கு என்று இந்த தமிழை சொல்ல வேண்டும் என்று சொல்றதோடு மட்டுமாமல் அந்த சாரத்தை ஃபில்டர் பண்ணி கொடுக்கிறார். ஆக தென்மொழி வேதம், வேதம்தான். அது வடமொழியில இருக்கே தவிர அது வடமறை அல்ல. இதே மாதிரி தென் வேதம் அல்ல, தென்மொழியிலே சொல்லப்பட்டது. நம்மாழ்வார் முதல்ல அவருடைய திருவாக்கிலே சொல்றார். ஏனென்றால் இந்த மொழியும் ஆகத்தியமும் அனாதி. ஏன்னா இந்த மொழியானது ரொம்ப நாளா இருக்கு, எக்கச்சக்க காலமாக இருக்கு. எப்ப இருக்குன்னே தெரியாது. காலம் என்ன சொல்றச்சே, எப்படின்னா நீண்டு இருக்கக்கூடிய தென்மொழி. இது கம்பன் எடுப்பான். அகத்தியரை பார்க்க ராமபிரான் வரான் அரண்யகாண்டத்துல. அப்ப வரச்சே யார் அகத்தியன்னு சொல்றச்சே, நீண்ட தமிழால் உலகை, நீண்ட தமிழ், பல நெடுங்காலமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி என்றுமுள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். எப்படி ஆரியமும் அனாதியோ தமிழும் அனாதி. அது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எடுக்கிறார். ஆகத்தியமும் அனாதி. ஆனால் அதற்கு முற்பட்ட காலம் கம்பனுடைய காலம். கம்பன் எடுக்கிறான் கம்பராமாயணமாகிய காதையிலே
அந்த ராமனானவன் அரண்ய காண்டத்திலே தமிழ் முனிவனை பார்க்கறதுக்கு வரான். எங்க தண்டகாரண்யத்தில் நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் நின்றவனை வந்து நெடியோன் அடி பணிந்தான். யார்? இந்த தமிழுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் முனிவனை அந்த சக்கரவர்த்தி திருமகன் நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்த அந்த பெரியோனை ராமர் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராம்? அவரை வாழ்த்துறார். சொஸ்திர் பவத்து. எப்படி வாழ்த்துறார்? என்றுமுள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். அழகிய மணவாள பெருமாள் எடுக்கிறார். ஆகத்தியமும் அனாதி என்று தமிழும் உயர்ந்தது என்று சொல்றார். சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கம்பன் சொல்றான், என்றுமுள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். ரெண்டாவது சொல்லியாச்சு. தமிழ் உயர்ந்த மொழி. ஆழ்வார் பறக்க பறக்க சொல்றார், இருந்தமிழ் நூற்புலவன். பொய்கையார் சொல்றார், இருந்தமிழ் அமுது என்னும். இப்படி பண்றார். பண்ணி இங்கு இருக்கக்கூடிய இந்த தமிழாலே வேதத்தின் சாரத்தை, அந்த வேதத்தையே இன்னும் சாரமாக சுவையாக நமக்கு கொடுக்கிறார். இதனால என்ன ஆறுது? பரவாள் இவள் இன்று இராப்பகல் பனிநீர் நிறக்கண்ண பிரான் விரவார் இசை மறை வேதியர் ஒலி. இவ இந்த தமிழை கொண்டு எப்படி அவர்கள் அந்த திடவிசும்பு அமரர் நாட்டை மறைக்கிற அளவுக்கு புகையை போட்டு ஓமத்தை பண்ணாலும் கண்ணபிரான் வரல, வந்து நிற்கிறான். அப்போ கூட இந்த புகையானது அவர் கண்ணை மறைக்கிறதான். பாகவதம் சொல்றது. இந்த பிராமணர்கள் எல்லாம் என்ன பண்றா? வேதம் சொல்லிட்டு, போடா இடைப்பையனே நீ ஓடு அப்படின்னாலாம். இவன் பார்த்து சிரிக்கிறான். நிமிட்டு சிரிப்பு சிமிச்சு, நீ தானே என்ன போன்னு சொல்ற, உனக்கு பிராப்தம் இல்லை வைகுண்ட பிராப்தம், நான் போறேன். மாமியெல்லாம் அங்கே தயிர் சாதம் கொண்டு பின்னாடியா ஓடி வரா. எல்லாம் புழக்கடை பக்கமாக ஓடிட்டா. இந்த பிராமணர்களை விட்டுட்டு நம்ம ஓடுவோம் என்று ஓடி எல்லாரும் தயிர் சாதம் புளியோதரை எல்லாத்தையும் அப்படியே துணியிலேயே தன்னுடைய தலைப்பிலேயே கட்டின்னு வராலாம் கண்ணனை கொடுக்க. அவளுக்கு பிராப்தம் எல்லாம் அன்னைக்கே மோட்சம். அவன் நம்பிட்டு போ உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த பிராட்டி என்ன பண்ணுறாளாம்? வேதம் சொல்லட்டும், சொல்ல வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய குண கீர்த்தனம். அதை எப்படி பண்ணுறோம்? விரவார் இசை மறை வேதியர். இங்கே இசை மறை என்ன எடுத்துக்கொண்டால் எம்பெருமானுடைய பாக்களை, முதலாழ்வார்கள் பாக்களை கொண்டு, திருமழிசை பிரான் பாக்களை கொண்டு ஓதராளாம். ஏன்னா நம்மாழ்வார் காலம், இவர் 5வது ஆழ்வார் இல்லையா? இவர்களுடைய 400 பாட்டு கிட்டத்தட்ட அமைஞ்சு போச்சு. அதை வைத்துக்கொண்டு இசையால கிருஷ்ணா ராமா என்று அவர்கள் அனுபவித்த விதத்திலே பாடுறார். அகச்சான்று மூலமாக இதுவே வேதம், இதுவே மறை, ஆனால் தமிழ் மொழியிலே சொல்லப்பட்டது. தமிழானது மிக உயர்ந்த மொழி, அனாதி காலமாக இருக்கக்கூடிய மொழி. செந்திரத்து தமிழ் என்பதாலே ஆகத்தியமும் அனாதி. கம்பரை கொண்டு சொன்னோம், அழகிய மணவாள பெருமாள் நாயனாரை கொண்டு சொன்னோம். செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர். ஆழ்வார் காலத்திலேயே திருமங்கை ஆழ்வாரே அகச்சான்று சொல்றார். சரி, இந்த தமிழ் மறையை நாம் ஏற்றுக்கொண்டோமா, தமிழாலே சொல்லப்பட்ட மறையை ஏற்றுக்கொண்டோம்னா அதுக்கும் ஒரு சான்று திருமங்கை மன்னனே கொடுக்கிறான். முதல்ல என்ன சொல்லிட்டோம்? இது வேதமே, ஆனால் தமிழ் மொழியாலே சொல்லப்பட்டது. அதுக்கு நம்மாழ்வாருடைய அகச்சான்று. ரெண்டாவது, தமிழானது இனிமை, எளிமை, நீர்மை ஆதலால் நிகண்டு. தமிழ்னாலே எளிமை, இனிமை, நீர்மை. அப்புறம் இந்த தமிழ் மொழியானது அனாதி. 4வது பார்க்கணும்னா திருமங்கை மன்னனே இதை தெரிவிக்கிறான். இந்த தமிழ் மறைகளையும் நம்மாழ்வாருடைய ஈரச் சொற்களையும். அதனால தானே இன்னைக்கு அத்தியன உற்சவம் பெரிய திருவிழான்றோம். அத்தியன உற்சவம்னு வடமொழியில் சொன்னாலும் பெரிய திருவிழானால இந்த மார்கழி மாதத்திலே நடக்கின்ற 21 நாள்லேருந்து 24 நாள் வரைக்கும் போகும். அதுவும் தெலுங்கு தேசம் ஆகிய திருமலையிலே திருவேங்கடமுடையானுடைய திருக்கோவிலிலே 24 நாள் இந்த அத்தியன உற்சவம் நடக்கிறது. மற்ற எல்லா இடத்துலையும் 21, 22 அவ்வளோதான். ஆனால் திருவேங்கடமுடையானில் திருவாயூர் ராமானுஜனுத்தந்தாதிக்கு ஒரு நாள் தனி, கண்ணினும் திருத்தாம்புக்கு ஒரு நாள் தனி என்ன அங்கே பாருங்க.
ஆக 21லேருந்து 24 நாட்கள், 23 அல்லது 24 நாட்கள் இந்த பெரிய திருநாள், திருவாய்மொழி திருநாள், பெரிய திருமொழி திருநாள் நடக்கிறது. ஆச்சா? ஆக இது திருமங்கை மன்னன் காலத்திலேயே இந்த வழக்கம் இருந்தது. அவர்தான் ஆரம்பித்து வைத்தார் திருவரங்கத்திலே. அப்புறம் மற்ற பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் செய்து போந்தனர். இருந்தாலும் அது அவரே காட்டுறார் பாருங்க. அதுவும் உயர்ந்த பாட்டு. பந்தனைந்த மெல் விரலாள் சீதைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமில் தின்கரம் சிரங்கள் புரண்டு வீழ அருகணையால் எய்துகர்ந்த அம்மான் காண்மின். இது போட்டோம். இதெல்லாம் ராமரை பற்றி வர்ணிக்கிறார். எந்த ஊர்ல இவன் இப்படி இருக்கான்? தேரெழுந்தூர்ல ஆமர் இப்பனை பாடுறச்சே பாடுறார். செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டிலேயே இது நிர்தாரணமாயிடுச்சு. இது ஒரு புரோட்டோகால், இது ஒரு வைகிரி, இது ஒரு பிரக்கிரியையா அமைஞ்சு போச்சு. 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு திருமங்கை மன்னன் காலத்திலேயே ஆழ்வார்களுடைய திருமறைகள் தமிழாலே செய்யப்பட்ட இந்த மறைகள் பிரபலமா இருந்ததுக்கென்று அகச்சான்று. செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர். யாரு? வெறும் வடமறையை மட்டும் படிச்சவாளை பூசுரான்னு சொல்றோம். அந்தணர்கள் திசைமுகனை அணையவர்கள் பிரம்மாக்கு ஒப்புன்னு சொல்றோம். வடமறை படித்தவர்கள் மட்டுமல்ல, தென்மறையிலே எம்பெருமானை அனுபவிக்கின்றவர்களும் கூட அதே பதவிதான். ஒன்று தென்மறையும் வடமறையும் இருந்ததுன்னு ஒன்று சொல்லி, அந்த தென்மறை படிக்கிறவர்கள் வடமறை படிக்கிறவர்களோடு குறைந்தவர்கள் அல்ல என்பதையும் கலியனே சொல்றார். செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனே அணையவர்கள். அங்கதான் கவனிக்கணும். பிரம்மா எப்படியோ அப்படிதானா, தென்மறை படித்தவாளும் வடமறை படித்தவாளும். திசைமுகனே அணையவர்கள் செம்மை முக்க. அந்தணர்னா வெறும் வேதம் தான் இல்லை, வடமொழி வேதம் தான் அல்ல, தென்மொழி வேதம் படித்தவரும் அந்தணரே. செம்மை மிக்க அந்தணர்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. ஆகுதியால் அந்தணர் ஆகுதியால் அணி அழுந்தூர் அமர்ந்த கோவே என்று தேர்ந்தோள் பதிகம். 4 பதிகம் பாடுவார். அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆக அகச்சான்று கொடுத்தாச்சு. இது வைணவர்கள் பண்ணது. சரி, வைணவர்கள் நம்ம பெருமையை நாமளே சொல்லிக்கிறோம். ஏன்னா இது கலக்கத்தெல்லாம் போச்சு. மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயனவாய் திருந்தினவாரே சர்வதா சர்வ உபஜீவியமாமே. எப்படி? அதான். ஏன்னா இந்த தமிழுக்கு என்ன ஏற்றம்? இன்னார் தான் சொல்லணும், இணையார் தான் சொல்லணும்னு கிடையாது. ஒரு சாக்கை படிக்கிறவர்கள் அந்த சாக்கையை படிக்கணும்னு கிடையாது. எப்படி மழையானது மேகம் பருகின சமுத்திர ஆம்பு, சமுத்திரத்திலேருந்து மேகமானது அந்த உப்பு நீரை எடுக்கிறது. சரி, எடுத்துட்டு ஒரு சென்னையில் பெய்ஞ்சாலும் சென்னையில் மேற்கு மாம்பலத்திலையும் மயிலாப்பூரில் இருக்கிறவா மட்டும் பருகணும்னு இல்லையே, பெய்ஞ்சா எல்லாருக்கும் தானே பெய்யறது. அது மாதிரி இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயலாகிய தமிழ் மொழியிலேயே இருக்கக்கூடிய மறையானது எல்லோரும், அது ஒரு படி சிறப்பு. பெண்களும் படிக்கலாம், ஆண்களும் படிக்கலாம், இவர்களும் படிக்கலாம், பஸ்ஸில் போனாலும் படிக்கலாம், என்னவும் படிக்கலாம். மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல். இது ஒரு கடல் தானே. எப்படி இந்த மேகம் கடல்லேருந்து தண்ணி எடுக்கிறதோ அதை மாதிரி இந்த நூற்கடல் இருந்து சுவைய எப்படி வேணா பருகலாம். நூற்கடல் சொல் இவர் யாரு? ஆழ்வார்கள். இவர் வாயனவாய் திருந்தினவாரே சர்வதா சர்வ உபஜீவியமாமே. சொல்லியாச்சா? வடமொழி வேதத்தை காட்டிலும் இதுக்கு உயர்ந்தது. ஏன் இவர்கள் சொன்னார்? அங்கதான் வரும். சரி, வைணவர்கள் இப்படி எல்லாம் பறக்க நம்ம பேசிட்டு போயிட்டோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. வைணவர்கள் நம்மளுடைய நூலை நம்ம தான் பெருசாக சொல்லிப்போம். அம்மாவும் அப்பாவும் தானே தன் பசங்களை தட்டி கொடுப்பா. அடுத்த மாமியா தட்டி கொடுப்பா. தட்டி கொடுத்தா நல்லது. ஆனால் அதை எப்படி பண்ண போறா? நாம் என்ன பண்ணுவோம்? இது தமிழ். இதில் இந்த ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்லாகிய இருந்தமிழ் அமுதம் வேதமே. ஏன் அதை தமிழ் தென்வேதம்னு சொல்லணும்? இது வேதமே என்று எடுத்து காட்டியவர்கள் தமிழர்கள் தான். வைணவ பெரியார்களை காட்டிலும் ஒருபடி மேலே போனான்னே சொல்லலாம்.
அது ஔவையும் இடர்காடர் என்னும் 2 புலவர்கள். இந்த ஔவை தான் ஆத்திச்சூடினை எழுதின ஔவையா இல்லது சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையா என்பதெல்லாம் இப்போ நமக்கு அது சர்ச்சை பொருள் கிடையாது. ஆனால் நெடுங்காலமாக தமிழராலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாப்பை யாத்தவர்களாகிய ஔவையும் இடர்காடர் இந்த இடர்காடர் தான் திருவள்ளுவ மாலை எழுதின இடர்காடரா என்றெல்லாம் அந்த சர்ச்சைக்கெல்லாம் போக வேண்டாம். ஆஹா, பல நெடுங்காலமாக ஆயிரக்கணக்கான காலங்களுக்கு முன்னே தமிழர்கள் மத்தியிலே ஏடு கொண்டு காணப்படுகின்ற பாக்கள் இவை. இதுதான் சொல்றேன். இந்த குறிப்பு கிடைச்சவொடனே நாம் இதை பற்றி ஆராய்ந்து அதை எடுக்கிறோம். இடர்காடர் பாட்டுக்களிலே காணலாம்னு ஒரு வரி இருந்தது அடியனோட அகத்தில். ஒன்று, இந்த தமிழர்கள் என்ன பண்ணா, முதல்ல இந்த தமிழ் வேதமானது, தமிழ் மொழியிலே செய்யப்பட்டமான வேதமானது எப்படி எம்பெருமானுடைய மூச்சு காற்றாக வடமொழி வேதம் இருக்கோ அதே மாதிரிதான். ஏனென்றால் தமிழர்கள் மத்தியிலே நம்மாழ்வார் நாரணனுக்கு சமம் என்று ஏடுபடுத்திடுறார். சேமம் குறுகையோ செய்ய திருப்பார் கடலோ கம்பேர் பண்றா பாருங்க. ஒரு பழந்தமிழ் பாட்டு. இது சங்கப்புலவர்கள் சொன்னார் என்று சொல்லுகின்றோம். அப்படி சங்கப்புலவர்கள்னு எடுத்தாலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா 2ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம். அதுலேயே இந்த மாதிரி பாட்டுக்கள் இருந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பெரும்பாலானோரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரி, ஆக 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுப்போம் குறைந்தபட்சம். அப்ப இந்த கவிதை வருது. அந்த கவிதையில் என்ன சொல்றா, தமிழர்கள் சொல்கின்றனர், நம்மாழ்வார் வேறு யாரும் இல்லை, நாரணன் வேறு யாரும் இல்லை என்பது தமிழர்கள் கூற்று. அது ஆழ்வாரே அகச்சான்றா காட்டுறார். என்னாவில் தான் என்னாவை கொண்டு பாடினான் 7ஆம் பத்து சொல்லிடுறாரோ. என்னாவில் உட்காந்து பாடுறான். அது நம்மாழ்வாரே சொல்லிட்டார். சரி, அவரை பற்றியே சொல்லிக்கிறார் அப்படின்னு அதை குதர்க்கம் பண்ணுறவாளும் இருக்காளுன்னு அதை போக்கணும்னு ஒரு முதல் கவிதை பாருங்கோ. ஒரு சங்கப்புலவர் காலத்திலே இருந்ததோ அல்லது பன்னெடுங்காலமாக தமிழர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாட்டு. அது என்ன சொல்றது, நம்மாழ்வார் வேறு ஒருவர் இல்லை, எம்பெருமான் வேறு ஒருவர் இல்லை. தமிழர் சொல்றார். இவ யாரும் வைஷ்ணவ பெரியார்கள் அல்ல, தமிழர். சேமம் குறுகையோ செய்ய திருப்பார்கடலோ, நாமம் பராங்குசமோ நாரணமோ, தாமம் துளவமோ வகுளமோ, தோள் 2 4 உளவோ பெருமானுக்கு. எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே. திருக்குறுகூராகிய ஆழ்வார் திருநகரியும் ஒண்ணுதான், பார்க்கடலும் ஒண்ணுதான். சேமம் குறுகையோ, குருகுன்னா குருட்டுனாரன்னு பேரு. சேமம் குறுகையோ செய்ய திருப்பார்கடலோ, இது திருப்பார்கடல் தான். திருப்பார்கடலுக்கும் குறுகூருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நாமம் பராங்குசமோ நாரணமோ, பராங்குசன்னா ஒண்ணுதான், நாராயணன்னாலும் ஒண்ணுதான். தாமம் துளபமோ, தாமம்னா மாலை, துளப மாலையா இருந்தா என்ன, துளசி மாலையா இருந்தா என்ன, வகுள மாலையா இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதான். நாமம் துளபமோ வகுளமோ. சரி, நம்மாழ்வாருக்கு எத்தனை தோள்? 2 தோள். எம்பெருமானுக்கு எத்தனை தோள்? ஆதிநாதனுக்கு எத்தனை தோள்? 4 தோள். இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. தோள் 2 4 முழவோ. நம்மாழ்வாருக்கும் 4 தோள் இருக்கும், அவன் எம்பெருமானுடைய அம்சம். ஆனால் நமக்கு தெரிஞ்சது 2 தோள் தான். தோள் 2 4 முழவோ பெருமானுக்கு, இவன் தான் பெருமான். ஆக நம்மாழ்வாருடைய வாயிலிருந்து, அதான் இவர் வாயனவாய் திரிந்தினவாரே சர்வதா சர்வ உபஜீவியமாமே ஆச்சாரிய ஹிருதயத்துடைய சூத்திரம். இவர் வாய் திரிந்தினவாரே. ஏன் நம்மாழ்வார் வாயில வந்ததுனால இது வேதம்னு சொல்றோம்னா, யார் அதுக்கு ஆக்கரம் கொடுக்கறா, யார் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கறான்னா இந்த சங்க பாடல் கொடுக்கறது. யாரும் இல்லப்பா, நம்மாழ்வார் யாரும் இல்லை, நாராயண யாரும் இல்லை. பாருங்க, அகச்சான்றா கொடுத்துன்னு வந்துட்டேனா ஆச்சு. இந்த இடர்காடர் சொல்றது தான் நமக்கு ரொம்ப விசேஷம். இந்த இடர்காடர் என்பது ஒரு வகையில் பார்த்தா திருவள்ளுவருக்கு பற்றி, அவரை பற்றி பஜனை பாயிரங்கள் பாடினார். 54 பாட்டுன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவ மாலை உயர்ந்து மதிக்கப்படுகின்ற ஒரு தமிழ் புலவர். அவர் சொல்றார், வேதம் என்னடா சொல்றது, வேதம் என்ன சொல்றதோ, வேதமானது வேதம் வடமொழியில் இருக்குன்றா. அந்த வடமொழியினுடைய சேய்தான், அந்த வடமொழியினுடைய குழந்தை தான் இந்த தென்மொழி ஆகிய திராவிடத்திலே அமைந்த திருவாய்மொழின்னு எல்லாரும் சொல்றா. அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. யார் என்ன வேணா சொல்லட்டும். நினைச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடினே எடுத்துக்கோங்க.
அப்பயே இதுக்கு நிர்தாரணம் பண்ணிட்டா. அப்ப அந்த இடர்காடர் காலத்திலே வாழ்ந்த ஒரு அவ்வை பல அவ்வைகள் இருக்கார் என்று தமிழர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இது எந்த அவ்வைன்னு நம்மளால நிர்தாரணம் பண்ண முடியலனாலும் அவ்வை ஆகிய அந்த அவ்வையாகிய பெருந்தமிழ் புலமை உடைய பாட்டியும், அந்த அவ்வை பாட்டியா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா பாட்டியான்னு தெரியல, ஆகிய ஒரு பன்னெடுங்காலமாக வாழ்ந்த ஒரு பாட்டி, அவ்வை பாட்டி இடர்காடர் காலத்திலே வாழ்ந்த பாட்டின்னு எடுத்துக்கோங்க. அவ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சம்பாஷணை நடக்கச்சே அந்த பாட்டி என்ன சொல்றா, வேதங்களுக்கு சமமான ஒரு பொருள் தாமிரபரணி நதிக்கரையில் குருகூரிலே அவதரித்த காரி முதலியார், அப்படி காரிமாறன் நம்மாழ்வாராகிய திருவாய்மொழியை திராவிட வேதம் அவ்வை பாட்டி சொல்றாளாம். இந்த அவ்வை புலவை அவ என்ன சொல்றா, திராவிட வேதம் எல்லாரும் சொல்றா. நான் அவர்களை மறுத்து சொல்ல போறேன். இந்த உலகத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் வேற இல்ல, நம்மாழ்வார் வேற இல்ல. அந்த ஸ்ரீமன் நாராயணன் எப்படிக்கு பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறச்சே அந்த வாய் மொழியானது வேதமாக கருதப்படுகின்றதோ, அந்த வேதமே இந்த திருவாய்மொழின்றது உபலட்சணம் 4000. அந்த சொல்ல நான் மறுத்துட்டு இந்த உலகுக்கே ரட்சகனாகிய ஸ்ரீமன் நாராயணன் எப்படி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணானோ அந்த கீர்வான வேதம், அந்த வடமொழியிலே அமைந்த வேதமே இந்த ஆழ்வார்களுடைய திருவாயிலிருந்து மலர்ந்த அருளிச் செயல். என்ன சொல்லிட்டோம், வேதமே அருளிச் செயல்னு அகச்சான்றெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப தமிழர்கள் சொல்றது தான் முக்கியம். ஏன்னா நம்ம வைணவர்கள் தங்கள் பெருமையை தானே சொல்லிக்கிறான் இல்லாமல் இந்த பழநெடுங்காலமாக தமிழர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏடு வடிவத்திலே இருந்த ஒரு செய்யுள், இதை கண்டுபிடிச்சேன். அந்த பாட்டி அவ்வை பாட்டி, அங்கேயே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றேன், கவனத்தோடு. இது எந்த அவ்வைன்னு தெரியல. ஒரு 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு தமிழ் புலவின்னு எடுத்துக்கோங்க. அவ எழுதுறா, ஐம்பொருள் நாப்பொருளும் முப்பொருள் எய்து அமைத்த செம்பொருளை எம் மறைக்கும் சேய் பொருளை தான் 5 உலகத்தினுடைய தத்துவம், 5 தத்துவம். அப்புறம் இது தர்ம அர்த்த காம மோட்சம் என்கின்ற 4 புருஷார்த்தங்கள், நாட்பொருள், முப்பொருள், சத்து சித்து அச்சித்து ஆகிய இப்படி எல்லாவற்றையும் குழப்பி தருகின்ற அந்த வேதம், அதனுடைய குழந்தைன்றாலே திருவாய்மொழிய செம்பொருளை எம் மறைக்கும் சேட்பொருளை, புரிஞ்சுதா? இதை சேர்ப்பொருள்ன்றா, இது சேய்னா குழந்தை அதுலேருந்து இது ஜனிச்சுதுன்னு சொல்றா. எனக்கு வருத்தமா இருக்கு. தன் குருகூர் செய் மொழியது என்பார் சிலர். இந்த திருவாய்மொழி திருக்குருகூரில் அவதரித்த இந்த நம்மாழ்வார் செஞ்சது அதுலேருந்து வந்ததுதான் சொல்றா என்பார் சிலர். இவ்வுலகின் தாய மொழியது என்பேன் தகைத்து. கிடையவே கிடையாது. இந்த ஞானத்துக்கு தாய் இதுதான். எப்படி வடமொழியிலே வந்த அந்த கீர்வான வேதமானது ஞானத்துக்கு தாய்ன்னு சொல்றாளோ, இந்த திருக்குருகூர் முனிவன் திருவாயிலிருந்து வந்த அந்த தமிழ் மொழியாலே செய்யப்பட்ட வேதமே தாய்மொழி என்பேன் என்று இந்த அவ்வை பாட்டி சொன்னதாக ஏடுல இருக்கு. செய் மொழியது என்பர் சிலர், அதிலேருந்து ஜனித்ததுன்றார். நாங்கள் தமிழர்கள் அப்படி ஏற்கவில்லை. எப்படி தமிழர்கள் தமிழ் மறையை திருக்குறளை உயர்ந்து சொல்றாளோ வாஸ்தவம், அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்தை இந்த மெய்ப்பொருளை காட்டும் இடத்திலே ஆழ்வார்களுடைய ஈரச்சொல் பிரதானமாக திருவாய்மொழி அதற்கு ஒப்பு. ஆக இதுவும் வேதம், கீர்வான மொழியிலே அமைந்த வேதத்திற்கு தமிழிலே அமைந்த வேதம்னு இந்த பண்டை காலத்தின் தொட்டே ஏடுகளிலே இருக்கு. சேய மொழி என்பார் சிலர், அல்ல இவ்வுலகின் தாய்மொழி என்பேன் தகைந்து, உறுதியாக சொல்லுவேன் என்று சொல்றார். இதுக்கு அதே காலத்திலே வாழ்ந்த இடர்காடர் என்ன சொல்றார், ஏதோ எப்படியோ போட்டோம், நீ அதை இன்னும் ஒத்துக்கலன்னா போ, சே மொழியோ தாய மொழியோ செப்பி இரண்டும் ஒன்று வாய்மொழியை யாரும் மறை என்பார். சரி, எப்படியான போட்டோம், ஆனா நாங்க எடுத்துக்கிறோம் வடமொழியிலே அமைந்த வேதமும் தென்மொழியிலே அமைந்த திருவாய்மொழியும் ஒன்று. சேய மொழியோ நீ அதுலேருந்து வந்த சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கோ, இல்லை தாய்மொழின்னு நாங்கள் நம்புகிறோம், ஆக நாங்கள் அப்படி நினச்சிட்டு போகிறோம், எப்படியோ இருந்துட்டு போகிறோம். ஆனால் 2 மறையும் ஒன்று, யாரும் மறை என்ப.
வாய்மொழி போலாய மொழிகள் சால உள. அதுலேயும் நீங்கள் கேட்கலாம், இதை மட்டும் ஏன் உயர்ந்து சொல்கிறேன்? சரி, அதுலேயும் வடமொழியில் அமைந்த வேதங்களும் மாறி தென்மொழியிலையும் நிறைய வேதங்கள் அமைந்திருக்குன்னு சில பேர் சொல்கிறா. அதையும் சொல்லிட்டு போட்டோம். எனினும் அம்மொழியின் சாய மொழி என்பேன் யான் தகைந்து. அந்த மொழிக்கெல்லாம் ஈக்குவலாக சாயை, அந்த மொழிக்கெல்லாம் யார் என்ன வேணா சொல்லட்டும். வடமொழியில் வேதம் தான் ஒஸ்தின்னு சொல்கிறா, தென்மொழியில் நான் வேதமே ஒஸ்தி என்று நாங்கள் சொல்கிறோம். இதுலேருந்து பல வந்தது. இருந்தாலும் அவற்றுக்கு எல்லாவற்றிற்கும் சமமாக சாய மொழி என்பேன் தகைந்து. இந்த பாட்டை தான் அடியனுடைய இல்லத்தில் குறிப்பு வைத்திருக்கிறார். சேய மொழியோ தாய மொழியோ செப்பில் இரண்டும் ஒன்று அவ்வாய்மொழியை யாரும் மறை என்பர். அது என்ன வாய்மொழி? திருவாய்மொழி. வாய்மொழியோ போலா, அப்படியும் சரி, ஏன் திருவாய்மொழி மட்டும் எடுத்துக்கிற, மற்ற பாத்திரம்லாம் இல்லையா என்றால் சரி, இருந்தாலும் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் ஒப்பாக. இதான் சர்வம் சமஞ்சதம். எப்படி எம்பெருமானார் பண்றாரு பாருங்க. சரி, நீ அதை ஒத்துக்கல போட்டோம், எது எப்படி இருக்கோ அதற்கு சமமாக திருவாய்மொழி என்பது மறை என்று வைணவர்கள் சொல்லலை. நம்மளை தட்டிக்கிறோம்னு நினைச்சுப்போம், முதுகுல தட்டிக்கிறோம். அப்படி இல்லை. 2 தமிழ் புலவர்கள், நெடுங்காலத்திற்கு முன்னே இருந்த தமிழ் புலவர்கள் அவ்வை என்று பகர்வர். ஏற்கனவே நான் சொல்லியாச்சு காஷியஸா, இது எந்த அவ்வைன்னு அதை டிபேட் பண்ண வேண்டாம். அவ்வை என்ன சொல்லிட்டா? இந்த திருக்குறுகூரிலே வந்த ஆழ்வாருடைய வாயிலே வந்த மொழியானது மறை. இதை நான் வடமொழியிலேருந்து ஜனித்ததுன்னு ஏற்றுக்க மாட்டேன். அப்படின்னா எவ்வளோ ஏற்றம் பாருங்க. இது பொதுவாக 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த திருவாய்மொழியானது இல்லங்களிலும் கோவில்களிலும் சொல்லப்படுறதுன்றது தேரெழுந்தூர் பதிகத்திலே கலியன் சொல்லிட்டார். அது ஒரு அகச்சான்று. நம்மாழ்வார் வடமொழி மறைன்னு சொல்றார். அதுவும் ஒரு அகச்சான்று. இவ்வளவும் வந்துருச்சு. அப்புறம் வைணவர்கள் தான், சைவர்களும் திருவாசகமும் தேவாரமும் மறை, தமிழ் மறை என்று ஏற்றாலும் இதற்கு ஒரு முன்னோடியாக வைணவர்கள் தான். ஏன்னா அதை ஏடுபடுத்துறார். ஏன்னா நாதமுனிகள் காலமானது 10ஆம் நூற்றாண்டு. நாதமுனிகள் காலமும் கம்பரும் ஒன்றுன்னு வச்சுட்டா 10ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் வந்தது 12ஆம் நூற்றாண்டு. அதுலேருந்து தான் தேவாரங்கள் பிரதானமாக தேவாரம். அப்போ திருவாசகம் இல்லை. தேவாரங்களும் ஒரு விதத்தில் பார்த்தா அதுலேயுமே சர்ச்சை இருக்குது. மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரருக்கு முற்பட்ட காலம் என்பர். ஆனால் அப்பர் சுந்தரருக்கு முற்பட்ட காலம் என்ன, சேக்கிழார் அவரை நாயன்மாராக சேர்க்கலை. அதெல்லாம் போட்டோம். சேக்கிழார் காலத்திலேருந்து தமிழ் மறையை தேவாரத்தை தமிழ் மறை என்று ஏற்றனா 12ஆம் நூற்றாண்டு. ஆனால் நாதமுனிகள் திருவாய்மொழியை திராவிட வேத சாகரம் என்று 10ஆம் நூற்றாண்டிலேயே எழுதி போந்தார். ஆக இந்த தமிழ் மறைகளுக்கு வேதம் என்கின்ற அடைமொழியை, வேதம் என்கின்ற ஏற்ற மொழியை தந்தவர்கள் வைணவர்கள். ஆக தமிழ்நாடு தான் தமிழிலே யாத்த பக்தி பணுவல்களுக்கு வேதத்துக்கு துல்லியம் என்று சொல்லிச்சு. இன்னும் விசேஷம், இன்னும் ஒருபடி போகும். ஆக 8ஆம் நூற்றாண்டிலேயே அகச்சான்று கொண்டு சொல்வோம், தமிழ் மறையாகிய திருவாய்மொழி, தமிழ் மறையாகிய இயற்பாக்கள் பிரபலமாக இல்லங்களிலும் கோவில்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆக பாஷா கீதியிலே தமிழ் மொழியிலே சொல்லப்பட்டன. ஆனால் பশ্চিம மதமாகிய கிறிஸ்து மதம் எடுத்தால் 1965 தான் செகண்ட் வேட்டிகன் கவுன்சில். அப்பதான் தேவாலயங்களிலே லாட்டின் அல்லாத அவரவர்களுடைய தாய்மொழியிலே பூஜை செய்யலாம் என்று வாட்டிகனிலே ஒரு உறுதிமொழி சொல்லப்படுறது. செகண்ட் வேட்டிகன் கவுன்சிலில் தான் 1965 நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. 1000 வருடங்களுக்கு முன்னே தமிழ் மறையானது வேதத்துக்கு துல்லியம், வேதமே என்று நம்ம சொல்லி அதை நடையாடி விட்டோம். இன்றளவும் இன்னொரு மதத்தில் ஒரு மொழியிலே தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று உலகளவில் இருக்கு. ஒரு மதத்திலே 2ஆம் வாட்டிக்கல் கவுன்சில் 1965 அப்போதுதான் லாட்டின் அல்லாத மொழிகளிலும் தாய்மொழிகளிலும் சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளப்படுறது.
ஆதாரபூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக. அப்படி இருக்கிறச்சே தமிழர் தமிழ் மொழியை கொண்டு எம்பெருமானை பாடலாம். அந்த தமிழ் மொழியாலே செய்யப்பட்டு வேதமே, இருந்தமிழ் அமுதம் வேதமே என்று சொல்றார். அதுலேயும் வைணவர்கள் ஒரு படி மேலாக இதை திராவிட வேதம் என்று கொண்டாடி, அது மட்டுமல்லாமல் சங்கப்புலவர்கள்னு எடுத்துட்டாலே இந்த ஔவையும் இடைக்காடரையும் சங்கப்புலவர்கள்னு எடுத்துப்போம். ஏன்னா மூன்றாம் சங்கம்னு வச்சுப்போமே. அதுவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் இதை திராவிட வேதம் சொல்ற? இது வேதமே என்ன? இது தமிழ் மொழியாலே அமைந்த வேதம். எப்படிப்பட்டதான தமிழ் மொழி? நீண்ட நெடுங்காலமாக அமைந்த தமிழ் மொழி. என்று முள தென்தமிழ், ஆகத்தியமும் அனாதி என்று முள தென்தமிழ். அதனாலே எம்பெருமானை இன்னார் இணையார் என்று இல்லாத எல்லோராலும் நேர்பட்ட மொழி, அதுவும் ஆழ்வார் சொல்லிடுறார் 8ஆம் பத்து, நேர்பட்ட மொழியாலே சொல்லப்பட்டதாலே எம்பெருமானு குணத்தை அனுபவிப்பதே ஒருவனுடைய புருஷார்த்தம் என்று சொல்லி, வளவயல் வாய்த்த வளவயல் தென்குருகூர் சடகோபன் ஆய்ந்துரைத்த தமிழ் மாலை. முடிப்போம். உடனே எப்படி சொல்றார்? நான் எப்படிப்பட்டவன்? மாறு தட்டிக்கிறார். ஆய்ந்து சொல்றேன்ப்பா, ஏனோதானான்னு சொல்லல. வளவயல் எப்படி உயர்ந்த தாமிரபரணி தீரத்திலே அமைந்த திருக்குருகூர் வளவயல் தென்குருகூர் சடகோபன் ஆய்ந்துரைத்த தமிழ் மாலை. தமிழ சொல்றேன், அவ்வளவுதானே ஒழிய இதுதான் வேதம் என்று. அருளிச்செயல் வேதமா? அருளிச்செயல் திராவிட வேதமா? அருளிச்செயல் என்பது வேதமே என்று அகச்சான்று கொண்டு, நம்மாழ்வாருடைய பனுவலை கொண்டு, திருமங்கை மன்னன் பனுவலை கொண்டு, சங்ககால புலவர்களுடைய பாக்களை கொண்டே நிர்தாரணம் பண்ணும். மட்டுமல்லாமல் வைணவர்கள் இந்த அருளிச் செயல்களை நித்தியம் அனுசந்தானமாகவே கொண்டார்கள் என்று நிறைய தெரியுது. ஸ்மார்த்தர்கள் இல்லத்தில் கூட அப்படி கிடையாது. நல்லது நடந்தா கல்யாணமோ சீமந்தமோ எந்த ஒரு நல்ல விழவு நடந்தாலும் ஆயுஷ் ஹோமமோ ததியர்களை, இந்த அருளிச் செயலை அனுசந்தானம் செய்கின்ற ததியர்களை அழைத்து எம்பெருமானுக்கு படைத்து இவர்களுக்கு கொடுக்கறதுன்னு தான் வச்சிருக்கோம். கல்யாணம்னு எடுத்தா நாச்சியார் திருமொழி பாடல் இல்லாமல் அனுசந்தானம் கல்யாணம் நிறைவு பெறாது. ஆழ்வார்களுடைய ஈரச் செயல்களை சொல்லி திருக்கோவில்களுடைய பிரசாதங்களை சமர்ப்பிக்காமல் ஒரு நல்ல விழவு நடைபெறாது. அல்ல விடயங்களை எடுத்தால் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருப்பாவை அனுசந்தானம் இல்லாமல் ஒரு பிரேத சம்ஸ்காரம் நடக்காது. முற்றுப்பெறும் சமயத்திலே திருவாய்மொழியை முற்றோதல் செய்து, குறைந்தபட்சம் கோயில் திருவாய்மொழியை முற்றோதல் செய்து பிரபன்ன காயத்ரியோடு அதனுடைய அடைப்பு நடக்கும். ஆகா, வைணவர்கள் இந்த தமிழ் பாசுரங்களுக்கு வேதமே என்கின்ற ஒரு மகத்துவத்தை கொடுத்தார் என்று ஒரு முதல் பிரயத்தனமாக இந்த பிருந்தாவன் வித்யாசிரம குழுமத்திலே அகச்சான்று கொண்டு, தமிழ் பனுவல்களை கொண்டு, தமிழர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாவலர்கள் ஔவை மற்றும் இடைக்காடருடைய பனுவலை கொண்டு இதை இன்ற சபையிலே இவ்வளவிலே பெரிய திருவிழவு நடக்கின்ற தருணத்திலே ஆழ்வார்களுடைய சொற்களுக்கு இத்தனை ஏற்றம். வேத நூல் இருந்தமிழ் நூல், இதுதான் பழமையாக அனைத்து அர்த்தங்களையும் இருக்கின்ற நூல் வேத நூல். இதுதான் வேத நூல். அதை சொல்லி முடிப்போம். அதுவும் அழகிமணிவாள பெருமாள் நாயனுடைய திருவாக்கு. வேத நூல் வேற இல்லை. எது? இருந்தமிழ் நூல். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குகா, ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி, ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து.